Hey guys, welcome back to my channel YouTube BCC and first விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்துட்டு ஆகஸ்ட் 15. ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் நான் வந்து சொல்லிக்கிறேன் அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த டே வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஸ்பெண்ட் ஆகி இருக்கும். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு நீங்கள் உங்களோட தம்ப்நெயில்ஸில் வந்து இந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்ட்ரோக் எஃபெக்ட் அப்படின்னா வந்து ஒன்றுமே கிடையாது. நீங்கள் வந்துட்டு நிறைய தம்ப்நெயில்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு அவுட்லைன் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ இந்த அவுட்லைன் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணி இது மாதிரி வந்து பெயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணி என்னோட லாஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல் நான் வந்து ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்துட்டு பிசி வர்சஸ் லேப்டாப் பார்த்தினது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து ஒரு 3 லேயர்ஸ் ஆஃப் இமேஜஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்துட்டு பிசியோட லேயர், அதுக்கப்புறமா இந்த விஎஸ் அப்படின்ற ஒரு லேயர், அது போக வந்துட்டு இந்த லேப்டாப். ஸோ இந்த இமேஜை நீங்கள் இப்போ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு செப்பரேஷனுமே வந்து இருக்காது. ஸோ மெயின் சப்ஜெக்ட் நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி இந்த லேப்டாப்பாக இருந்தாலும் சரி, இந்த பிசியாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி வந்துட்டு லேயராக வந்து ஆட் பண்ணியிருக்கிற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய அட்டென்ஷன் வந்து இருக்காது. ஸோ அதுக்காக நான் வந்து ஆல்ரெடி இந்த 2 விஷயம் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிளர் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த பிளர் வந்து ரொம்ப மைல்டாக தான் வந்து இருக்கும். ஸோ தட் வந்து இந்த 2 விஷயங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பாப் அவுட் ஆகும் அப்படின்றதுக்காக. ஸோ இதில் தான் நம்ம வந்துட்டு இப்போ ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Ctrl+J கொடுத்து உங்களோட மெயின் லேயரை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் வந்துட்டு நமக்கு இந்த எஃபெக்ட் வந்து தேவையில்லை. ஸோ நான் இப்போதைக்கு அதை வந்து டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து ஜூம் இன் பண்ணிவிட்டு என்னோடய கீபோர்டை நான் வந்து P கொடுக்குறேன். அப்படி இல்லைனா வந்துட்டு இங்கே நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த பென் டூலை. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த சுற்றி நீங்கள் வந்து செலெக்ஷன் வந்து கிரியேட் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த செலெக்ஷன் கிரியேட் பண்ணுறதுல என்ன இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் செலெக்ஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுறப்ப எப்பயுமே வந்துட்டு உங்களோட மெயின் சப்ஜெக்ட் கூட வந்து டச் ஆகிற மாதிரி வந்து கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பட் அதுக்காக நீங்கள் வந்துட்டு வெளியே இப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது நல்லது. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணுறப்ப இது மாதிரி நீங்கள் வந்து உங்களோட சப்ஜெக்ட் மேலே வந்துட்டு வர மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. ரொம்ப ப்ரிசைஸான ஒரு செலெக்ஷன் இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஜஸ்ட் ஈஸி அண்ட் ஸ்லோவாக. ஸோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பென் டூல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கர்வ் ட்ரா பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இப்படி வந்துருச்சு அப்படின்னா இதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த சைட்லேருந்து நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அப்படின்றப்போ வந்து இது மாதிரி வந்து ஒரு பெண்டு வந்து க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ நான் Ctrl+Z கொடுத்து நான் ரீடூ பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரியான பெண்டெல்லாம் அவாய்ட் பண்ணுறது எப்படி அப்படின்னா, நீங்கள் ஹால்ட் ஹோல்ட் பண்ணி இந்த எண்டில் இருக்கிற இந்த இதை வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து பொசிஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் இதுக்கு அடுத்து வரது எல்லாமே எப்படியே வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அப்படி பண்ணாமல் இன்னொரு வேவும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆல்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மேக் பண்ண அந்த பாயிண்ட் கிட்ட வந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன ஆரோ மார்க் வந்து தெரியும். ஸோ இதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு அகெயின் நார்மலாக வந்து பேத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதை அகெயின் கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை நான் வந்து மூவ் பண்ணி நான் ப்ராப்பராக வந்து இதை பொசிஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டினியூவாக வந்து மாஸ்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன் முன்னாடியே வந்து சொன்ன மாதிரி நான் வந்து ரொம்ப ப்ரிசைஸாலாம் பண்ணலை. ஜஸ்ட் அந்த சப்ஜெக்டோட எண்டில் வந்து எல்லாமே டச் ஆகிற மாதிரி பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபைனலி வந்து எண்டுக்கு வந்து வந்தாச்சு. நான் வந்து இங்கே லாஸ்ட் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அந்த பாயிண்ட்லேயே கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரைட் கிளிக் கொடுத்து மேக் செலெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ மேக் செலெக்ஷன் கொடுத்து ஓகே கொடுத்த உடனே இந்த செலெக்ஷன் நம்ம இப்போ பண்ண இந்த பார்ட் எல்லாமே வந்து செலெக்ஷன் மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இங்கே கீழே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்துட்டு மாஸ்க்காக வந்து க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஆட் லேயர் மாஸ்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாக வந்துட்டு உங்களோட சப்ஜெக்ட் மட்டும் தனியாக வந்து கட் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நமக்கு சப்ஜெக்ட் மட்டும்தான் இருக்கிறதுனால ஸோ டபுள் கிளிக் பண்ணி நான் வந்துட்டு ஸ்ட்ரோக் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரோக் ஆட் பண்ண உடனே நம்ம என்னென்ன பேத் வந்து க்ரியேட் பண்ணமோ அந்த பேத்லேயே நமக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ரோக் எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இங்கேயே நீங்கள் வந்துட்டு ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் கொஞ்சம் லைட்டாக வந்து நான் அந்த வெளியே சைட் போனதுனால கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் தெரியுது. பட் அது வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து கிடையாது. ஸோ அதனால் அது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுலேயே நம்ம வந்து இந்த செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நம்ம வந்து கலர் கூட வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன கலர் வேணுமோ அதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு எனக்கு ஒயிட்டே வந்து இருக்கட்டும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் இன்சைட் வேணுமா, அதாவது நீங்கள் வந்துட்டு இப்போ க்ரியேட் பண்ண அந்த பின்ஸுக்கு வெளியே பக்கம் வேணுமா இல்லை உள் பக்கம் வேணுமா அப்படின்றத வந்து நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கரெக்டாக வந்து எட்ஜஸ் கிட்ட நான் வந்து பாயிண்ட் பண்ணி பண்ணதுனால ஸோ நான் வந்து அவுட் சைடே வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் வந்துட்டு இந்த
அவுட்லைன் மாதிரி வந்து க்ரியேட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம ஒப்பாசிட்டி வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லைனா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுதான் மெயினான விஷயம். ஸோ சைஸ் நமக்கு வந்து எவ்வளோ பெருசாக வேணும் இந்த இது அப்படின்றது. ஸோ மோஸ்ட்டாக வந்துட்டு 10 மேலே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு அவ்வளோ பெட்டராக இருக்காது. ஸோ நான் வந்து யூஸ்வலி 10 கிட்டேயே வந்து ஸ்டாப் பண்ணிவிடுவேன்னு நினைக்கிறேன். அண்ட் இதுலேயே ஃபில் டைப்ஸ்லேயே வந்து நம்ம இப்போதைக்கு ஸ்டாண்டர்ட் கலர் மட்டும்தான் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். பட் அதிலே நீங்கள் வந்துட்டு கிரேடியன்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. பட் இவ்வளோ தான் வந்துட்டு ஸ்ட்ரோக் எஃபெக்ட். இப்போ நம்ம வந்துட்டு அகைன் அந்த பேலன்ஸ் 3 லேயர்ஸ் வந்து நம்ம விசிபிள் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி விட வந்துட்டு அந்த ஸ்ட்ரோக் எஃபெக்ட் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் வந்து செப்பரேஷன் தெரியும், மெயின் சப்ஜெக்ட் எது அண்ட் அதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நான் எனக்கு வேணும் அப்படின்னா நான் வந்துட்டு அகைன் இந்த சப்ஜெக்ட்ஸ் மேலே கூட நான் வந்துட்டு இந்த அவுட்லைன் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். பட் இப்போதைக்கு நான் வந்து அதை பற்றி பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் இது டுட்டோரியல் பர்பஸ் அப்படின்றதுனால. ஸோ அகைன் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நான் ஏன் வந்து இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ நான் வந்து இந்த லேயரை வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு பேக்ரவுண்ட் வந்து தெரியாது. ஸோ இது வந்துட்டு ரொம்பவே வந்து பெட்டர். நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் கலரோ அது மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா. பட் நான் வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறது கிடையாது, எனக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் பேக்ரவுண்ட் தான். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த லேயரையே வந்து டூப்ளிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேயரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் அண்ட் மெயின் பேக்ரவுண்டுமே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும், இதுதான் வந்து பேக்ரவுண்ட். ஸோ இதில் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே நான் வந்துட்டு தனியாக வந்து சப்ஜெக்ட் மட்டும் கட் அவுட் பண்ணிவிட்டு அந்த சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் நான் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு லேயரையுமே நான் வந்து தனித்தனியாக பண்ணது. அதனால் உங்களுக்கு வந்துட்டு பேக்ரவுண்ட் இருக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது மாதிரி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு பண்ணுறது அப்படின்றது பெட்டர். அப்படி இல்லைனா நீங்கள் வந்துட்டு நார்மல் இந்த லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த பென் டூல் வச்சு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா செலெக்ஷன் அப்புறமா நீங்கள் வந்து மாஸ்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்து க்ரியேட் ஆகிடும் இந்த மாஸ்க் அப்படின்றது. அதுக்கப்புறமா நீங்கள் பின்னாடி இது மாதிரி நீங்கள் வந்துட்டு ஃபில் கலர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ எல்லோவில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கலர் வந்துட்டு ஃபில் ஆகிடும். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ஒயிட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஒயிட் வந்து ஃபில் ஆகும். ஸோ நான் அகைன் எக்ஸ் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அந்த கலர்ஸ் அங்கே சேஞ்ச் ஆகிறது தெரியும். ஸோ எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்ப ஸோ இப்போ நான் வந்து எல்லோ வந்து மேலே இருக்குது. ஸோ நான் இப்போ ஆல்ட் பேக் ஸ்பேஸ் வந்து கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து எல்லோ வந்து ஃபில் ஆகும். ஸோ அதான் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அண்ட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பிடிக்குன்னா வந்துட்டு டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் சேனலுக்கு இன்னும் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்காக வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பாய்.